பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தின் இறுதி நாளுக்கு வந்திருக்கிறோம். இது ஆயத்த நாளும் கூட. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verses 24 and 25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகரது நாட்களிலே சபை கூடி வருதலை ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு கொண்டாட்ட மனநிலையில் அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம். வாட் இஸ் சர்ச்? சபை கூடி வருதல் என்றால் என்ன? இந்த நாளிலே கர்த்தர் அதை வார்த்தையாய் உங்களுக்கு தருகிறார். அது என்னவென்றால், அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்காகத்தான் சபைக்கு வருகிறோம். இன்றைக்கி சபையில் நீங்கள் வர்றீங்க, கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க. அங்கே வரும்போது உங்களை பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை பார்த்து அவர்களில் யாருக்கு அன்பு தேவை, யாருக்கு நற்கிரியைகள் தேவை, அதை நாம் செய்ய வேண்டும். அதற்காக தான் சபை கூடி வருதல். நீங்கள் ஆயத்தமாகலாம். கூடி வருகிற சகோதர சகோதரிகளிலே அன்பு இல்லாமல், குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல், குடும்பத்திலே பிரச்சனைகளோடு ஒருவருக்கொருவர் பேச முடியாமல், மன்னிக்க முடியாமல் அநேகர் இருப்பாங்க. நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்து அவங்களுக்கு புத்தி சொல்லி கர்த்தருக்குள்ளே அவங்கள பேசி அன்பு கூறணும். நாமும் யார்கிட்டலாம் அன்பு கூற முடியாமல் இருக்கிறோமோ அவங்களுக்கு அன்பு கூறணும். அன்புக்கு நாம் ஏவப்படுகிறோம். இரண்டாவது, நற்கிரியைகளுக்கு ஏவப்படுகிறோம். அந்த நாளில் யாருக்காச்சும் ஒரு சின்ன பண உதவி, பொருள் உதவி, ஒரு விசாரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை. இயேசு சொன்னாரே, நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நான் ஏழையாக இருந்தேன், தரித்திரராக இருந்தேன், என்னிடத்தில் அன்பு கூர்ந்தீங்க. பசியாக இருந்தேன், சாப்பாடு கொடுத்தீங்க. இதையெல்லாம் தான் இந்த நாளில் நம்ம செய்யணும். குறைவுள்ளவர்களுக்கு நிறைவாக, முடியாதவர்களுக்கு முடியத்தக்கதாக, உதவி செய்ய வேண்டியவர்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக இந்த அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும் போது கர்த்தர் நம்முடைய கூடி வருதலை ஆசீர்வதிக்கிறார். இதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்படுவோமா? ஞாயிற்றுக்கிழமை சபைக்காக ஆயத்தப்பட்டு அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்பட்டு முடியாதவர்களுக்காக நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் சபை கூடி வருதலுக்காய் ஆயத்தப்படுகிறார்கள். இந்த நாளில் ஆயத்தப்படும் பொழுது எந்த இடத்திலே அன்பு இல்லாதவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டுமோ, பரிவு இல்லாதவர்களுக்கு பரிவு காட்ட வேண்டுமோ, நேசம் இல்லாதவர்களுக்கு நேசம் காட்ட வேண்டுமோ, மன்னிக்க முடியாதவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டுமோ, உடைய பிள்ளைகளோடு நீர் கூட பேசுங்கப்பா. ஆண்டவரே, நற்கிரியைகளிலே உடைய பிள்ளைகள் பெருகட்டும். இதற்காக தான் எங்களை கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்தீர் ஆண்டவரே. நல்ல காரியங்களை, நல்ல கிரியைகளை, நன்மை செய்வதற்கு உடைய பிள்ளைகள் படிப்பித்து கொள்ளட்டும். அதற்காக அவர்கள் உற்சாகமாய் எழும்பி வரட்டும். இந்த 2 காரியங்களுக்காக ஏவப்படும்படி சபை கூடி வருதலை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை இதை அறிந்து கொண்டு அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவுவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.